ஆண்டவர் இந்த நாளிலும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நமக்கு ஒரு சந்தோஷம் என்ன அப்படின்னா, ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார். ஆண்டவர் அடிக்கடி நமக்கு வாக்குத்தத்தம், அதுதான் ரொம்ப பிடிக்கும். எல்லாரும் மேக்சிமம் பார்த்திங்க அப்படின்னா, ஊழியக்காரர்கள் ஆகிய நாங்களும் சரி, விசுவாச மக்களும் ஒரு சில வசனங்களே நம்ம அதிகமாக மனதில் வைத்திருப்போம். நீ தண்ணீரை கடக்கும்போது நான் உன்னோடு இருக்கிறேன், ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உண்மையில் புரளுவதில்லை. இப்படி வசனங்கள், நீ பயப்படாதே நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உன் கூட இருக்கிற ஒருவன் உன்னை எதிர்த்து நிற்பதில்லை. இப்படிலாம் மோசையோடு கூட இருந்தது போல் உன்னோடு. இதெல்லாம் நமக்கு ஃபேவரேட் வசனங்கள். அதை ரொம்ப நேசிப்போம். என்ன அப்படின்னா, நம்ம கூட ஆண்டவர் இருக்கிறார். அது உண்மைதான், அதில் எந்த ஒரு மாற்றம் கிடையாது. ஆனால் சில நேரங்கள் அடுத்த சந்ததிகளை பற்றி நம்ம மறந்துடுவோம். அடுத்த சந்ததியோடு கர்த்தர் இருக்கிறாரா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் தொத்திக்கிட்டே இருக்கும். இந்த அனுதின கர்மலை தெரிவிச்சு கேட்க அருமையான தேவனுடைய பிள்ளையோ, உனக்கு அப்படிப்பட்ட ஒரு சந்தேகம் இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா, நம்ம பிள்ளைகளை நம்ம அநேக நேரம் கர்த்தருடைய பாதையில் நடத்துகிறத விட்டுருக்கோம். அது ரொம்ப முக்கியம். ஆண்டவருடைய பாதையில் பிள்ளைகளை நடத்த வேண்டியது அவசியம். ஏன்னா திருமணத்தில் எல்லா திருமணங்களிலுமே ஒரு சங்கீதம் வாசிப்பாங்க. எது அப்படின்னா 128ஆம் சங்கீதம். உன் பிள்ளைகளின் பிள்ளையை சிறுகளுக்கு உண்டாக சமாதானத்தை காண்பாய் என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறதை நம்ம கேட்காத நாட்கள் இல்லைன்னு தான் சொல்லணும். அப்போ தேவன் நம்மோடு கூட மட்டும் இருக்கிறவர்கள், நம்முடைய பிள்ளைகளோடு இருக்கிறார் என்கிறதான உறுதியும் தரிசனமும் நம்பிக்கையும் நமக்கு ஒருபோதும் மறந்துடக்கூடாது. பிசாசன் அதுக்கு விரோதமாக தான் செய்வான், வேலை செய்வான். நமக்கு சில நம்ம மேலே இருக்கிற நம்பிக்கை, பிள்ளையோடு இருப்பாரா, பிள்ளைகளுக்காக நம்ம கிடந்து போராடி நடப்போம். பிள்ளைகளுக்காக செய்ய வேண்டிய வேலைகள் அத்துணை செய்யணும், வாஸ்தவம் தான். ஆனால் என் பிள்ளை கூட கர்த்தர் இருக்கிறார் என்கிறதான ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்கணும். அதுதான் நம்முடைய பிள்ளைகளை குறித்த பாரத்தை நம்மை விட்டு மாற்றும். ஆகார் ஒரு நாள் பாருங்க, அவா கேட்டா கர்த்தர் வந்த தூதனை அனுப்பி லகாயிரவன் பேர் வச்சுட்டு போயிட்டான். ஆனால் தண்ணீர் செலவழிந்த போது பிள்ளை சாகிறது பார்க்க மாட்டேன் அப்படின்னு போகிறதெல்லாம் பார்க்குறோம். ஏன் அப்படின்னா, பிள்ளையோடு கர்த்தர் இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அவளுக்கு இல்லை. ஆனால் தாவீதுக்கு இருந்துச்சு. நம்ம வாசிக்க கேட்போம். 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 7ஆம் வசனமும் 16ஆம் வசனத்துடைய பிந்திய பாகமும் வாசிக்க கேட்போம். சாலமோனை நோக்கி, என் குமாரனே, நான் என் தேவனாகி கர்த்தரின் நாமத்திற்கு ஒரு ஆலயத்தை கட்ட என் இருதயத்தில் நினைத்திருந்தேன். நீ எழும்பி காரியத்தை நடப்பி, கர்த்தர் உன்னோட இருப்பாராக என்றான். கரெக்டான ஒரு ஞானமுடையவனாக இருந்தான். என்னை கொண்டு நான் கெட்டேன்னு நினச்சேன், நான் உன்னை கொண்டு கெட்டுவேன்னு கர்த்தர் சொன்ன. 2 வருஷத்தை கேப் விட்டு வச்சுருக்கேன் சமயங்கிறது. அப்போ என் கூட என்னால் என்னை கெட்டக்கூடான்ட்டார். ஆனால் வேண்டியது எல்லாத்தையுமே சேர்த்து வச்சுட்டேன். அதனால் நீ எழும்பி ஆண்டவருடைய ஆலயத்தை கேட்டு கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் அப்படின்னு சொல்கிறத பார்க்கணும். அப்போ நம்ம பிள்ளைகளுக்கு வாழ்த்தும் போதும், பிள்ளைகளுக்கு ஆலோசனை சொல்லும் போதும், என் கூட இருக்கிற கர்த்தர் உன் கூட இருப்பார்ப்பா அப்படி சொல்லியே வளர்க்கணும். நம்ம பிள்ளைகளை ஆண்டவர் அதிகமாக நேசிக்கிறோம். ஆகார் அதை மறந்து போயிட்டான். அதான் பைபிள் எழுதும்போது பார்த்தா, பிள்ளையின் சத்தத்தை கர்த்தர் கேட்டார். பிள்ளை சத்தத்தை கேட்டார் அப்படிங்கிற வசனம் தான் எழுதப்பட்டிருக்கு. பிறகு ஆண்டவர் ஆகாரோடு பேசுகிறார். நான் அவனோடு கொடுத்து அவனே ஒரு பெரிய ஆள் ஆக்குவேன்னு சொல்லி வாக்குத்தத்தம் கொடுத்துங்க. ஆனால் அவங்க பிள்ளைகளை குறித்த கவலையை விட்டுருங்க. பிள்ளைகளை கர்த்தருடைய பாதையில் மட்டும் நடத்துங்க. நம்மோடு இருந்த தேவன் நம்முடைய பிள்ளைகளோடு கூட இருந்து நம்முடைய சந்ததியை கண்டிப்பாக ஆசீர்வதிப்பார். God bless you.